எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில் எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நன்மைக்காக செய்கிற நீர் நல்லவர். I worship you, I worship you, Lord. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆஹா,
ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நாங்கள் நினைக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய செயல்களை நாங்கள் நினைக்க எங்கள் இருதயங்களை நீர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை இந்த நேரத்தில் நீர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எப்படி இருந்தாலும், நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டால் ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மையே பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் எங்கள் இருதயங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் கூட நம்ம கேசல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஸ்திரீயை ஆண்டவர் விடுவித்த சம்பவத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த சம்பவத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில சத்தியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த இடத்துல இயேசு அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு போதிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர் போதித்து அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள, அந்த சத்தியத்தின் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட, அந்த சத்தியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அவர் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கூட தேவனுடைய வசனங்கள் மூலமாக அவர் நமக்கு போதித்து சத்தியத்தை வெளிப்படுத்தி நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்ல போதகராய் இருக்கிறார். அவர் போதிக்கும் பொழுது நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இதுவரைக்கும் நாம் பார்க்காத நன்மைகளை, இதுவரைக்கும் நம்ம புரிந்து கொள்ளாத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள அந்த போதனை நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையால் அவர் நல்ல போதகராக ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கூட அந்த போதனையை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிப்போம் என்றால் அந்த போதனையின் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தையும் அதற்காக நம்ம வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ரபி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரபி என்றால் போதகர் என்று அர்த்தமா என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு இந்த பூமியில் இருந்து வாழ்ந்த நாட்களில் அவர் ஜனங்களுக்கு போதித்து நடத்தினார் என்பதை தெளிவாக இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. இயேசுவை எப்படி ஜனங்கள் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு போதகராக பார்த்தார்கள். தேவனுடைய சத்தியத்தை எடுத்து விலக்கி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ரபியாக, போதகராக அவர் இந்த பூமியில் அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு சத்தியங்களை அவர் விலக்கி கொடுக்கிற நல்ல போதகராக, அவர் ரபியாக இருக்கிறார். ஆகையால் அவர் அந்த ஸ்தானத்தில் நம்ம வைத்து அவரிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய தேவன் அவர்களை நன்றாய் போதித்து அவர் நடத்துகிறார். அப்போ நம்முடைய தேவன் அவர் நன்றாக நம்மை போதிக்கிறவராய் இருக்கிறார்.
அவர் நம்ம விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கும் போது, அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் போதனை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம வாஞ்சையாய் காத்திருப்பது நல்லது. அவர் என்ன எனக்கு போதிக்க போகிறார், என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாஞ்சையோடு நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு அவளை கண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட பாரத்துல இருக்கிறோம் அப்படின்றத அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மீது அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய பார்வை எப்பொழுதும் நம்மீது இருக்கிறது. அந்த ஸ்திரீயை அந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது அவள் விடுவிக்கப்பட்டாள். இன்னைக்கு தேவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய விடுதலை நிச்சயம். இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக நம்ம வாசிக்கிற வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே நம்ம பார்க்கும்போது என்னை பார்க்கிற தேவனை நான் பார்க்க ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நாமும் அவரை பார்க்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்து விடுகிறவராக இருக்கிறார். அவரை நம்ம பார்த்தா போதும், நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்ம மறந்து போயிடும். அவரை நம்ம பார்த்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அவர் நம்மை பார்ப்பது மாத்திரமல்ல, நாமும் அவரை பார்க்கத்தக்கதாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நம்ம பார்க்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனை, சுற்றி இருக்கிற கொந்தளிக்கும் சூழ்நிலைகள், அது எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிடும். அவருடைய பிரசனம், அது அவருடைய அந்த சமூகம், அதில் இருக்கிற சமாதானம், அதில் இருக்கிற நிம்மதி, அதில் இருக்கிற சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அவர் நம்மை பார்க்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் நாமும் அவரை பார்க்க கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் அவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய பலன் உங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதாக, நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிற அந்த நம்பிக்கை, அந்த பலன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சங்கீதம் 34:15 நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், அவருக்காக வாழ்கிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் எப்பவுமே அவர் நோக்கமுள்ளவராயிருக்கிறார், நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்ற கூட அவசியம் இல்லை. நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை பார்த்து கொண்டு இருப்பதினால், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால், நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் எவ்வளவு அன்பான தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு அவருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றியமைக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அடுத்ததாக 3வது காரியமாக நம்ம பார்க்கிற காரியம்,
லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் பக்கத்தில் அந்த ஸ்திரீயை அழைக்கிறார். அப்போ தேவன் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வரும்போது நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட வருகிறவர்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. அந்த ஸ்திரீ அவள் வந்தாள், அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு தேவனுடைய அழைப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உண்டாயிருக்கிறது. இப்போ யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம வரோமோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் அழைக்கிற தேவன். அவர் அழைத்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து அவர்கிட்ட வரீங்களோ அந்த காரியத்தை அவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். ஆகிய இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் அழைக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் முற்றும் முடிய உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் இடம் கொடுத்து அவரை கிட்டி நம்ம சேரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தின் நிழலுக்குள்ளே நம்ம வந்து அடைக்கலம் புகுறோம். அவருடைய மறைவுக்குள்ளே நம்ம வருகிறோம். அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம், நாம் பராமரிக்கப்படுகிறோம், நாம் போஷிக்கப்படுகிறோம். நமக்கு குறைவின்றி நாம் எல்லாவற்றிலும் நிறைவாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழத்தக்கதாக அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்கே நம்ம பார்க்கும்போது அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த பரிசுத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில காத்து கொண்டு நடக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அப்போ தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கு பரிசுத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறபடினால் அந்த அழைப்பில் நம்ம நிலைத்து நின்று நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்காக வாழ, அவரை போல வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் நம்ம அந்த அழைப்பில் நிலைத்து நிற்க முடியும். அந்த அழைப்பில் நிலைத்து நிற்பதற்கு அந்த பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து நன்மையை பெற்றுக்கொண்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதில் பிரயோஜனம் இல்லை. நாம் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். கடைசி வரைக்கும் நம்ம நிறைவேற்றணும். அவர் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்க போகிறார். நாமும் அவருக்கு கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அழைத்தவரை நாம் அறிந்து கொண்டு அவருக்காக நம்ம வாழணும். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அவர் நமக்கு அப்படியாக வாழ்வதற்கு அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, அவரை போல வாழ்வதற்கு தேவையான எல்லா பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும் போது அவரை போலவே நாம் மாறுகிறோம். தேவன் அவரை போல வாழ நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம் அவரை போல நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவரை நம்ம பிரதிபலிக்க வேண்டும்.
அவர் இருந்த இடத்துல நாம் இப்பொழுது இருக்கிறோம். அப்போ அவர் செய்ததை நாம் செய்யணும், ஜனங்களை மீட்டு எடுக்கணும், ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்தணும். ஆகையால் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் அவரே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அவரை போல இந்த பூமியில் வாழ கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்துவார். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த கடைசி பகுதியில் பார்க்குறோம், பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் கட்டுகளில் இருக்கிற மனிதர்களை அவர் கட்டவிழ்த்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தின் கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்தாவின் கட்டுகள் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கட்டுகளை அவிழ்த்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பி அவரிடத்துல நீங்கள் வரும்போது, அவரிடத்துல நீங்கள் கேட்கும்போது, அவர் உங்களுடைய கட்டுகளில் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்வார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் அந்த இடத்துல அவர் ஒரு கட்டளையை கொடுக்கும்போது எப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிற ஜனங்களும் விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் வருகிறது, உங்கள் சூழ்நிலைக்கு நேராய் வருகிறது, உங்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளுக்கு நேராய் வருகிறது. அவர் உங்களை கட்டவிழ்ப்பது நிச்சயம். அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். விசுவாசத்தோடு காத்திருங்க. அவர் உங்கள் கட்டுகளை கட்டவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கட்டளையிடும் பொழுது அது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தைக்கு முரணாக எதுவுமே நடக்க முடியாது. எதுவும் அந்த வார்த்தைக்கு தடையாக நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அவருடைய கட்டளை அது அதிகாரம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது நிச்சயமாய் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு அவள் மேல் தன் கைகளை வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல இயேசு அந்த ஸ்திரீயை தொடும் பொழுது ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. தொடும்போது ஆண்டோடைய வல்லம் அவர் சரீரத்துக்குள்ளே பாயுது. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தொட விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலையை தேவன் தொட விரும்புகிறார். உங்களுடைய சரீரத்தை தேவன் தொட விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்க பாடுகள்லேருந்து உங்களை விடுவிக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகள்லேருந்து விடுவிக்க முடியாது. உங்கள் பிரச்சனையிலேருந்து தேவன் விடுவிக்க முடியாது. அந்த தொடுதலுக்காக காத்துருங்க. ஆண்டவரே என்னை தொடுங்க. உடைய தொடுதலை நான் உணரணும். நான் உடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் வாஞ்சியோடு தேவனுடைய தொடுதலுக்காக காத்துருங்க. தேவன் உங்களை தொடும்போது அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். தேவனுடைய வல்லம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவதை நீங்கள் உணர முடியும். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மேல் மனதுருகி அவனை தொட்டு சுகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சுகமாக இருக்கிறது தான் என்னுடைய சித்தம் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்வது அவருக்கு சித்தமாக இல்லையான்ற சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அவர் சிலுவையில் நமக்காக பாடுகளை அனுபவித்ததின் நோக்கமே நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகையால் நாம் சுகமாய் இருப்பது, நாம் நலமாய் இருப்பது, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது, நாம் செழிப்பாய் இருப்பது, நாம் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆகையால் இதில் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்த விரும்புகிறார். மனிதர்கள் தொடுவதற்கு அருவருப்பாய் இருந்த அந்த மனிதனை இயேசு தொட்டு சுகப்படுத்தினார்.
இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், மனிதர்கள் உங்களை நெருங்கிறதுக்கு அவங்க யோசிக்கலாம், இல்லை நெருங்க அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு உதவி செய்ய யோசிக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் கூட தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தொட விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய தொடுதல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை தொட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தொட்டு உங்களை விடுதலை செய்யணும் அப்படின்றதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஆகையால் நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய தொடுதலுக்காய் காத்திருக்கும் போது, நீங்கள் வாஞ்சையோடு எதிர்பார்த்திருக்கும் போது, அவருடைய தொடுதலின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் ருசி பார்க்கும்படியாக அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவா எங்களை நேசிக்கிற தேவன். அப்பா, எங்களுக்கு போதித்து வழிகளை கற்றுக் கொடுக்கிறீரே. அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்து மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களை தொட்டு எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உடைய வார்த்தையை அனுப்பி ஒரு கட்டளையை கொடுத்து கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்களை அழைத்த தேவன் அப்பா. நித்தமும் எங்களை நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய அன்பை அறிந்து கொண்டு அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு வைத்திருக்கீங்க என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம் அப்பா. அப்பா, நீங்க விரும்புகிறபடி நாங்கள் வாழத்தக்கதாக, நாங்க எங்களை நீங்க எதற்காக அழைத்தீர்களோ அந்த அழைப்பை நிறைவேற்ற ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் கொடுப்பீராக. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என் தேவன் எனக்கு ஒரு தொடுதலை கொடுப்பார். நிச்சயமா அவர் எனக்கு தப்பி போகும் வழியை போதித்து நடத்துவார் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல அப்பா நீர் இடைப்படுவீராக. நீருடைய கண்களினால அவர்களை கண்டு கொண்டு இருக்கிறபடினால இப்பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. அவங்கள நீங்க அறிந்திருக்கிறபடினால அப்பா, அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்களை நீங்க விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க கத்தாவே அவர்களை தொட்டு விடுதலைக்குள்ள நீங்க நடத்துங்க ராஜா. இப்பொழுது எப்படிப்பட்ட கட்டுல இந்த பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய தொடுதலை உங்களுடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. சரீரத்துல நீங்க தொடர்றத அப்பா இப்பொழுது அவர்கள் உணர்வார்களாக. சரீரத்தின் பாடுகள் நீங்கட்டும் அப்பா. நீங்க இறங்கி வந்து இந்த பிள்ளைகளுக்காக கத்தாவி யுத்தம் செய்கிறதை இவர்கள் காணட்டும் அப்பா. நீங்க இவர்களுக்காக செயல்படுறத அவங்க கண்கள் காணட்டும். சூழ்நிலைகள் மத்தியில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. அப்பா, நீர் கத்தாவை உண்மையுள்ள தேவன் அப்பா. இவர்களை நீங்க விடுவிக்கும் பொழுது அப்பா, இவர்கள் நீங்க அழைத்த அழைப்பை நாங்க நிறைவேற்றுவோம் என்று உறுதியாய் இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும். நீங்க அழைத்த அழைப்பை நிறைவேற்றும் படியாக இவர்களை நீர் பலப்படுத்தி நீர் நடத்துவீராக. அந்த அழைப்பை நிறைவேற்ற ஆவியானவர் அந்த பாதையில நீங்க நடத்தி செல்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீங்க கொடுத்திருக்கிற விடுதலைக்காக, ஒரு தொடுதலுக்காக அப்பா, நீர் அவங்க சூழ்நிலைகளை மாற்றி போட்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உமக்காக கடைசி வரைக்கும் உண்மையாய் ஓடத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை உமண்டை அழைத்து வருகிற கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக ஒவ்வொருவரையும் இந்த நாள் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்தினால ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அவருக்கு சாட்சியாக அவருடைய நாமம் மகிமைக்காக நீங்க வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.